ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 10வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் நம்மளுடைய பவித்ரா அவர்கள் தான் வந்துருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,22,226 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20.93% வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ ஒரு அட்டகாசமான வாக்குகள் வந்து வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாக்களில் டிபேட் பண்ணுறது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவித்ரா ஜனனிக்கு வந்து மஞ்சரியோட ஓட்டிங்ஸ் வந்துருச்சு, முத்துக்குமரனோட ஓட்டிங் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. பட் ஆர்கானிக்காக பவித்ரா அவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வாக்குகள் வந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் என்னால் வந்து புரிஞ்சுக்க முடிகிறது. அதுக்கடுத்த 2வது பொசிஷனில் நம்முடைய சௌந்தர்யா அவர்கள் இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகள் எண்ணிக்கை 1,12,532 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.27% வந்து இருந்துட்டு இருக்காங்க சௌந்தர்யா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்த வரையும் லாஸ்ட் வீக்கும் ரொம்ப மோசமாக வந்து அமைஞ்சது, இந்த வாரமும் ரொம்ப மோசமாக தான் அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த வாரத்தில் வந்து ரெட் கார்டு கொடுக்கப்படுமா இல்லை எல்லோ கார்டு கொடுக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அவர்களை பற்றி நிறைய வந்து பேசிட்டு இருக்காங்க. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் இது எங்கே இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டிங் முடிவுகளில் ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கடுத்து 3வது பொசிஷனில் ஜாக்லின் அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 61,543 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.54% வந்து இருந்துட்டு இருக்காங்க ஜாக்லின் அவர்கள். ஸோ ஜாக்லின் ஒரு பட்டையை கலப்பக்கூடிய ஒரு பிளேயராக வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இருந்தாங்க. எனக்கு இண்டிவிஜுவல் கேம் பிளே கொடுங்கடா, நீங்கள் வந்து குரூப்பாக வந்து விளையாட சொல்லாதீங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்த ஒரு ஆள் தான் வந்து ஜாக்லின். பட் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னமே பண்ணாமல் பெருசாக வந்து எதுவுமே ரியாக்ஷனும் கொடுக்காம பெருசாக எதுவுமே பண்ணலைங்க. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ அதனால் ஓட்டிங் முடிவுகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கடுத்த 4th பொசிஷனில் அருண் பிரசாத் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 58,051 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 9.94% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அருண் பிரசாத் அவர்கள். ஸோ அருண் பிரசாத்தை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அது என்ன அப்படின்றத கொஞ்சம் லேட்டாக வந்து சொல்கிறேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து ஜாக்லின் அவர்கள் வந்து அழகாக வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக வந்து சொல்லியிருப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறத ஆஃப்டர் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நான் சொல்கிறேன். அதுக்கடுத்தா 5th பொசிஷனில் அன்ஷிதா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 49,083 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.4% வந்து இருந்துட்டு இருக்காங்க அன்ஷிதா அவர்கள். ஸோ அன்ஷிதா இன்னைக்கு நடந்த குளறுபடிகளுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்ததே அன்ஷிதா அவர்கள் தான். பட் அவங்கள பற்றி பெருசாக வந்து யாருமே வந்து பேசலை. மேலே கை வச்சுட்டாங்க, ரெட் கார்டை கொடுங்க, எல்லோ கார்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி சௌந்தர்யாவை மட்டும்தான் வந்து திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். அன்ஷிதாவை பற்றி நான் புழக்கிறேன் கொஞ்சம் லேட்டராக, ஓகேங்களா. அதுக்கடுத்த 6th பொசிஷனில் சத்யா அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 48,327 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.27% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய சத்யா அவர்கள். ஸோ சத்யா ஒரு அட்டகாசமான ஒரு பிளேயர் அப்படின்லாம் வந்து சொல்ல முடியாது, ஏதோ இருக்கிறாரு அப்படின்னு வேணால் சொல்லலாம். இன்றைக்கி நடந்த பிரச்சனையில் இவரும் வாய்ஸ் அவுட் பண்ணார்ப்பா, அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. அதுவும் சத்யாவுக்கெல்லாம் ஓட்டு பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் கொண்டாடுறாங்க, ஏய் பாத்தியா என் தலைவன் வேறு லெவலில் வாய்ஸ் அவுட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலே இன்னும் கொஞ்சம் வாக்குகள் வந்து சேர்ந்துருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அதுக்கடுத்த 7வது பொசிஷனில் ரயான் அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 48,289 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.27% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ரயான் அவர்கள். ஸோ சீரியஸாக சின்சியராக என்னுடைய மனதார சொல்கிறேன், ரயான் அவர்கள் ரியலாகவே சொல்கிறேன் ஒரு சூப்பர் பிளேயரு. என்ன கொஞ்சம் மக்குத்தனமாக சில இடங்களில் வந்து பண்ணி விட்டாப்ல. ஸோ அதனால் வந்து மக்கள்கிட்ட பெருசாக போய் சேரவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வயலண்ட்டாகவும் நடந்துக்கிட்டாரு. ஸோ அதன் காரணமாக ரயான் அவர்கள் இப்போதைக்கு வந்து டான்சர் ஜோனில் வந்து இருந்துட்டு இருக்காரு. அதுக்கடுத்த 8வது பொசிஷனில் விஜய் விஷால் அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 46,867 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8.02% வந்து இருந்துட்டு இருக்காங்க விஜய் விஷால் அவர்கள். ஸோ விஜய் விஷாலை பற்றி நம்ம பெருசாக வந்து சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவருடைய கெரியரை அவரே காலி பண்ணிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். இந்த பக்கம் போனால் அன்ஷிதா, அந்த பக்கம் போனால் தர்ஷிகா அப்படின்னு சொல்லி திரிஷா எல்லாம் என்ன நயன்தாரா அப்படிங்கிற மாதிரி வந்து விளையாடிட்டு இருக்காப்புல. அது மக்கள் வந்து ஏற்றுக்கணும்ல, அதை ஏற்றுக்கல. ஸோ அதனால் ஓட்டிங்ஸில் ரொம்ப டவுனாக இருக்கார். அதுக்கடுத்த 9வது பொசிஷனில் தர்ஷிகா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 37,170 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
3-6% வந்து இருந்துட்டு இருக்காங்க தர்ஷிகா அவர்கள். ஸோ தர்ஷிகாவுக்கு இருக்கக்கூடிய ஓவர் கான்ஃபிடென்ட்டுக்கு அவங்க ஒபாமாவே கூட வந்து ஆகலாம், அமெரிக்காவுக்கு பிரசிடெண்ட்டாக கூட மாறலாம். ஏன்னா அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் அப்படியே மாட்டேன், கான்ஃபிடென்ட் தப்பே செஞ்சால் கூட நான் தப்பு பண்ணுங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்றத வந்து எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து ரொம்ப ஈகராக பொறுமையாக நிதானமாக, ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அதை ரியலைஸ் பண்ண கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதை ரியலைஸ் பண்ணதுக்கு நான் வந்து இப்போ வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஸோ அதனால் என்னை வந்து மன்னிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. எப்பவுமே அட்டம்ப்டாக தான் வந்து நடந்துப்பாங்க. கேட்டால் ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்றது கூட வந்து எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, அப்படியே நரம்புகள்லாம் புடைக்க, கழுத்து நரம்புகள்லாம் வெளியே வந்து வெடிக்க, அப்படியே பயங்கரமாக பேசுவாங்க, கண்ணெல்லாம் கலண்டு கீழே விழுந்துடுற மாதிரி. ஸோ அதனாலேயே நிறைய பேருக்கு வந்து தர்ஷிகா அவர்கள் வந்து பிடிக்கல அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் வந்து இவங்க பயங்கரமாக கேம் அப்படிங்கிறது வந்து பயங்கர கான்சன்ட்ரேஸாக வந்து விளையாடிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காதல் கன்றாவிக்குள்ளெல்லாம் போய் ஒன்றுமே இல்லாமல், விஜய் விஷாலும் ஒன்றுமே இல்லாமல், தர்ஷிகாவும் ஒன்றுமே இல்லாமல், இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ஒட்டுக்கா வந்து எவிக்ட் ஆகிற மாதிரி ஒரு நிலைமை வந்து பார்த்திங்க அப்படின்னா இருந்துகிட்ருக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஒன்றா வந்து ஒட்டுக்கா வந்து எவிக்ட் பண்ணாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும்ல, செம்மையாக இருக்கு. ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்டு ஒரு செட்டை போட்டு 100 கோடி 200 கோடி செலவு பண்ணி ஒரு ஷோவை வந்து நடத்துனா, நீங்கள் வந்து காதல் கண்ட்ராவி பண்ணிட்டுருக்கீங்க, கண்டென்ட் கொடுத்துட்ருக்கீங்க, காதல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறத வந்து செய்ய மாட்டேங்கிறீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஜாலியாக பிக்னிக் வந்த மாதிரி ஹாயாக வந்து ஜாலியாக வந்து சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு உறங்கிட்டு லவ் பண்ணிவிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டா இருக்கீங்க. வாங்கடா இப்போ பாடுறா அவங்க 2 பேரும் ஒன்றா வந்து எவிக்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் டீம் வந்து முடிவு பண்ணி ஒன்றா எவிக்ட் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும்ல. அப்போ தான் வந்து இனி வரக்கூடிய சீசன்களில் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அதுவும் பண்ணலாம் தப்பு கிடையாது, ஆனால் கிரிஞ்சாக இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து புரிய வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்குமே அவங்க அவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ட்டாக வந்து இருக்காங்கப்பா. அவங்க பண்ணுறதெல்லாம் பயங்கர க்யூட்டு, பயங்கரமான லவ், உலகத்துலேயே உன்னதமான ஒரு லவ், தாஜ்மஹால் ஷாஜகான் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லவ்வாக வந்து பார்த்திங்கன்னா கருதிட்டு இருக்காங்க, அவங்களே நினச்சிக்கிறாங்க. அப்படி தான் வந்து அந்த கான்ஃபிடென்ட் லெவல் நான் சொன்னல தர்ஷிகாவுக்கு அப்படியாப்பட்ட ஒரு கான்ஃபிடென்ட் லெவல்னு சொல்லிட்டு, அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இந்த காதலில் கூட வந்து இருக்குது. ஸோ அதோட வெளிப்பாடுகள் ரொம்ப மோசமாக வந்து இருக்குது. அப்புறம் அருண் பிரசாத்தை பற்றி நான் சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, ஜாக்லின் வந்து இன்றைக்கி ஒரு கான்வர்சேஷனில் வந்து சொல்லியிருப்பாங்க, அருண் பிரசாத் எப்போ பார்த்தாலும் முத்துக்குமரனை மட்டுமே டார்கெட்டடாக வச்சு நேற்றுக்கு முந்தா நேற்றுக்கு இன்னைக்குன்னு சொல்லி அதை மட்டுமே தான் பேசுகிறான் பேசிக்கிட்டே வந்து இருக்கான். இதுக்கு முன்னாடி வந்து மஞ்சரி டார்கெட்டடாக இருந்தாங்க, அதே மாதிரி முத்துக்குமரன் இப்போ 2 பேர் வந்து டார்கெட் ஆகிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் சரி, எது சொன்னாலும் சரி, முத்துக்குமரன் ஏதாவது சொல்கிறான்னா அவனுக்கு ஆப்போசிட்டாக சொல்லிடணும், முத்துக்கு யாராவது வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா உடனே அவங்கள வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாக மாற்றிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கான்சியஸாகவே அருண் பிரசாத் வந்து இருந்துட்டு இருந்தார். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜாக்லின் அவர்கள் இருக்காங்களே, அவங்க வந்து அருண் பிரசாத்தை கூப்பிட்டு, எங்க பாரு சாமி, நீ எல்லாத்தையும் ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்காத, இது வந்து ஒரு டாஸ்க்கை தாண்டி நம்மளாம் ஒரு பிளேயர்ஸை தாண்டி நம்மளாம் ஒரு ஹியூமன் பீயிங்ஸு, எப்போ பார்த்தாலும் அவனை ஏதாவது குறை சொல்லலாம், அவன் ஏதாவது பண்ணுவானா பார்த்துக்கினே இருந்து அவன் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு நம்ம ரிப்ளை கொடுக்கலாம், அவனுக்கு நம்ம இதை செய்யலாம், அவனுக்கு நம்ம இப்படி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீ அவனை பற்றி மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கே தவிர, அவன் என்ன பண்ணுறான், நல்லது பண்ணுறானா கெட்டது பண்ணுறானா, நம்ம ஏன் அவனுக்குள்ளே வந்து இன்டர்ஃபியர் ஆகிறோம், நம்ம ஏன் அவனுக்குள்ளே வந்து போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நீ யோசிக்கவே மாட்டே சாமி, அது கொஞ்சம் பார்த்து யோசிடா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் அவர்கள் வந்து சூப்பராக வந்து அருண் பிரசாத் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. உடனே நான் யோசிக்கிறேன் அப்படின்னு வந்து அருண் பிரசாத் சொல்லியிருக்காப்புல. யோசிப்பாரா யோசிக்க மாட்டாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் அன்ஷிதாவை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அன்ஷிதாவுக்கு வந்து எப்படின்னா சில நல்லா இருப்பாங்க, அன்னை தெரசா மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு பாசத்தெல்லாம் பொழியிறது, சாப்பாடை போடுறது, ஊட்டுறது, இதெல்லாமே பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் காதல் கூட பண்ணுவாங்க விஜய் விஷாலுக்கு, ஓகேங்களா, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சிலரை பார்த்தா மட்டும் அப்படியே கீழேருந்து மேலே வரைக்கும் ஏறிது, அது ஏன்னு மட்டும்தான் எனக்கு வந்து புரியவே இல்லை. சில நேரங்களில் வந்து இவங்க பண்ணக்கூடிய ஆட்டிடியூடை பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக வந்து இருக்கும். இப்போ மஞ்சரியை வந்து பார்த்தாங்க அப்படின்னாவே மஞ்சரியை பார்த்தாவே கண்ணிலே கொண்டுடுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆளாக வந்து அன்ஷிதாவை என்னால் பார்க்க முடியுது. அதே மாதிரி முத்துக்குமரனை பார்த்தாலே அவங்க வந்து அப்படியே எரிச்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஆள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ஷிதா. அதே அப்படியே இப்படி திருப்பணும் அப்படின்னா விஜய் விஷால், அவங்ககிட்டலாம் நல்லா பேசுவாங்க, நல்லா வந்து இது பண்ணுவாங்க. ஓகே, தர்ஷிகாவை பார்த்தா ஆகவே ஆகாது. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜாலியாக ஒரு டாஸ்க்கை வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணலாம், தொழிலாளர்களுக்கு மரியாதைகள் வந்து கொடுக்கப்படணும், ஃப்ரீடம் இருக்கணும், இண்டிபெண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து காலையிலே பேசியிருந்தாங்க. மலையில் நிற்காதம்மா, கொடை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காது, இது வந்து தப்பு, வா உள்ளர வா அப்படின்னு சொன்னதில் என்ன தப்பு இருக்குது. ஸோ இவங்க வந்து பயங்கரமாக வந்து இல்லை நோ நான் வரமாட்டேனே, நான்லாம் வரவே மாட்டேன், அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ரைட்ஸே இல்லைன்னா மேனேஜர் தூக்கி உள்ளே தான் போடுவான். போட்டதும் போட்டாங்க, பாவம் இந்த பொண்ணுக்கு ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு, எல்லோ கார்டு கொடுக்குற அளவுக்கு
ஆகிப்போச்சு. இதுக்கெல்லாம் முதல் முக்கிய காரணமே அன்சிதா அவர்கள் தான். ஸோ அவங்க ஒரு வேளை அந்த மலையில் நின்னாமல் இருந்து நார்மலாக இருந்திருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் பிரச்சனையே வந்திருக்காது. அவங்க எப்பயுமே நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அன்சிதா அவர்கள். இப்படியெல்லாம் இருந்தால் வாழ்க்கைக்கு செட்டே ஆக மாட்டாது. அது என்ன அப்படி தான் வந்து ஆகிட்டுருக்கு. அவங்க லைஃப் எப்படி அப்படின்றது இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி நம்ம ரொம்ப பர்சனலாக வந்து போக தேவையில்லை. பட் கேம் பிளே வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வாரத்துக்கு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. இவ்வளோ கொடுத்தா போதும், இதை பேசினா போதும், இந்த இடத்துல நம்ம ஸ்கோர் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி ஸ்கோர் பண்ணிடுறாங்க. போய் அமைதியாக உட்காந்துக்கிறாங்க. அவ்வளோதான் அவங்க பண்ணக்கூடிய விஷயம். மற்றபடி வீட்டுக்குள்ளே ஒரு வெங்காயத்தையும் அவங்க கல்ட்டல் அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆடும். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.